ஏன் சார் காவிரி தொடர்பா ஒரு அனைத்து கட்சி கொடுத்த கூட்டினா என்ன தயக்கம்? காவிரி நிலைப்பாட்டுல ஏதாவது கட்சிகளுக்கு ஏதாவது மாற்று கருத்துகள் ஏதாவது இருக்கா? மாறி மேறு கருத்து இருக்கா? தண்ணி வேணாம், இல்ல தண்ணி கம்மியா வாங்குவோம், தண்ணி நம்மளுக்கு இப்ப தேவையில்லை, அப்ப தேவையில்லை அப்படிங்கிற ஏதாவது நிலைப்பாட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? திமுக கேக்குறாங்க, எல்லா கட்சியிலும் காங்கிரஸ் தாவேக்கா தவிர மற்ற எல்லா கட்சியிலும் கேக்குறாங்களே என்னது அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுங்க காவிரி தொடர்பா அப்படின்னு. நீங்க சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, அனைத்து கட்சி கூட்டங்கிறது இப்ப அவசியம் இல்லாதது. சட்டமன்றத்தை வச்சு நீங்க மூவ் பண்ணிருக்கலாமே. இல்ல முதல்ல முழுமையா வாங்கிக்கோங்க. காவிரி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம தண்ணி கொடுக்கணுங்கிறதுல ஒரே நிலைப்பாட்டுல இருக்கோம். ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் மாறுது. எந்த வகையில் நிலைப்பாடுதுன்னா, நம்ம கடைசியா கொண்டு வந்த சட்டமன்ற தீர்மானத்துல அந்த தீர்மானம் திமுக ஒரு தீர்மானத்தை சேர்த்துக்கிற சொல்லும் போது அந்த தீர்மானத்தை பாமக, அதிமுக போன்ற கட்சிகள், ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட ஏத்துக்கல. ஆனா இப்ப மீண்டும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இதுல நம்ம கூட்டும் போது இந்த ஒரு பிரச்சனை மேலோங்கி நிற்கும் போது இது ஏதோ இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு குழப்பம் நிலவியதுன்ட்டு இன்னைக்கு ஊடகங்கள் மூலமா எல்லா நியூஸ் மூலியமாவும் கர்நாடகாவுக்கு தெரிய வரும். அப்ப தெரிய வரும்போது என்னாக, இங்க தமிழ்நாட்டில் நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கிறோம், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அங்க உருவாயிருக்குன்னு அதை நம்மள சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அவர் அனைத்து கட்சி கூட்டமே கூட்ட வேணாம்னு சொல்றாரா? கூட்டுவோம். ரெண்டாவது இப்ப தண்ணி வருது. ஆனா இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்குது. ஏன்னாடா இது தமிழ்நாட்டு நலன் சார்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தென்னிந்தியா நலன் சார்ந்து முக்கியமான பிரச்சனை. இப்ப ஏற்கனவே 1971 கணக்குப்படிதான் இது வரைக்கும் 534 தொகுதிகள் இருக்குது. இப்ப 850 தொகுதியா உயர்த்தப்படுறாங்க. நம்ம 1971 பிரகாரம் கணக்கெடுக்கும் போது பீகார்லயும் ஒரே மக்கள் தொகை, தமிழ்நாட்டிலயும் ஒரே மக்கள் தொகை இருந்துச்சு. அன்னைக்கு பீகாருக்கு 40 தொகுதி, தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி கிடைச்சது. ஆனா பீகார் இன்னைக்கு எவ்வளவுன்னா 13.5 கோடி மக்கள் தொகை இருக்கு. நாம 8 கோடி இன்னும் தாண்டல. அப்போ இந்த நிலைமையில பீகாருக்கும் யூபி போன்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாடு குறையும்ங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இந்த டீலிமிட்டேஷன் மிக முக்கியமா இருக்கு. கடந்த முறையே அமித்ஷா சொன்னார் இது. அதாவது இந்த மத்திய இப்ப இந்த ஒரு ரெண்டு முக்கியமா கவனிக்க தமிழக வெற்றி கழகம் இதை ஏன் கூட்டி இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ரொம்ப அவசரம். மத்திய அரசு விரைவில் இந்த மசோதா கொண்டு வர போறாங்க. அப்போ அந்த கொண்டு வர்ற டைம்ல இதை எப்படி நம்ம கையாள்வது? நீங்க இதுக்கு உங்க முடிவை எப்படி வேணாலும் எடுத்துங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம கூட்டணி மாறி இருக்கும், தமிழ்நாட்டு நிலைப்பாட அதை நம்ம எப்படி கையாளுவோம் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இது பண்ணாங்க. அன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன், நோ லிமிடேஷன், நோ டீலிமிட்டேஷன் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. முன்ன இன்னைக்கு நோ நீட் இப்ப சொல்லக்கூடாது, இப்ப ஃபேர் நீட் சொல்லல, இப்ப நோ ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. இதுல எங்க பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, கடந்த முறை ஏப்ரல் மாசம் இந்த இதுக்கு ஒரு மசோதா வந்தது. அதுல அமித்ஷா கொண்டு வந்த இதுல 50% உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொன்ன போது, அப்போ இவங்க திமுக கேட்டாங்க, அதனுடைய டீட்டெயில் எங்களுக்கு கொடுங்க, நீங்க டீட்டெயில் கொடுங்க. அப்போ அமித்ஷா என்ன சொன்னாரு, பொறுங்க, இந்த ஓட்டு இப்ப கொஞ்ச நேரம் ஒத்தி வைப்போம், அதற்கு நான் எல்லா டீட்டெயில் கொடுக்கறேன்னு இல்ல இல்ல நாங்க எதிர்க்கிறோம்னு தெளிவா முடிவா இறுதியா ஒரு ஓட்டு போட்டாங்க எதிர்த்து. இப்ப என்னன்னா அதுல என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இப்ப கொண்டு வந்திருக்கிறதுல லேட்டஸ்ட் சென்சஸ் படி, அதாவது லேட்டஸ்ட் சென்சஸ் படி என்று குறிப்பிட்டிருக்காங்க இந்த டீலிமிட்டேஷன் இதுல. ஏற்கனவே இதுல அப்ப லேட்டஸ்ட் சென்சஸ்னா எப்ப 2011 கணக்குப்படி பார்த்தா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வருது. இப்ப மேம்போக்காக 50% உயர்த்தி தர்றேன்னு அவங்க சொல்லிட்டா கூட, அப்படியே ஒரு வேலை தர கூட அதுல அது ஒரு இனிப்பு இருந்தா கூட உள்ள கசப்புக்கள் நிறைய இருக்கும். அதையெல்லாம் விவாதிக்கலாம், விவாதிக்கிறதுல உங்களுக்கு என்ன கட்சி இருக்கு? நீங்க இதை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எதிர்க்கிறேங்கும் போது நீங்க அதை ஏன் எதிர்க்கிறோம், என்ன கருத்துக்கள் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க.
பில்லு வருவது வரட்டும், நம்ம கலந்து கொண்டுட்டு நீங்க உங்க கருத்து பார்த்து இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம இப்படி ஒரு முடிவு எடுப்போம், இப்படி வந்தா இப்படி ஒரு முடிவு எடுப்போம் இப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நாங்கன்னா நீங்க கூப்பிட்டு இப்படிதான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லலையே. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில கலந்து கொள்றது நீ காரணம் என்னடா? இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னது போல அவர்களுக்கு புதிய கூட்டாளி கிடைச்சிருக்கிறாங்க, பிஜேபி என்ற கூட்டாளி. அந்த கூட்டாளிக்கு மன வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் அந்த கூட்டாளிக்காக பிஜேபி சில விஷயங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இவர்கள் மீது திமுக தான் சொல்றாங்க, காங்கிரஸ் புதிய கூட்டாளிக்காக நீங்க காவிரி தொடர்பா பேச மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. கூட்டாளிக்கா சார், அதுல நீங்க சார் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்திலையும் காவிரி ஒழுங்காற்று ஆணையம் எல்லா வகையிலும் நம்மளுக்கு சாதகமான தீர்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க கொடுக்காத நிலையில முதலமைச்சர் என்ன நினைக்கிறார், நம்ம போய் ஒரு சான்ஸ் போய் பேசி பார்ப்போம் நினைக்கிறார். ஏன் பேசி பார்க்கணும்னு நினைக்கிறேன், முடிச்சிடறேன். 2 மாநிலத்துல இப்ப அந்த காவிரி தண்ணி வராதனால தமிழ்நாட்டுல விவசாயிகிட்டையும் பதட்ட நிலையை உருவாச்சு, கர்நாடக நிலையிலையும் பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்ப இது 2 மாநில உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இந்த மாநில சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை ஆயிடக்கூடாது. அது மட்டுமல்ல, பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை. அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான பழங்கள் வருது, இங்க இருந்து காய்கறிகள் போகுது. இதெல்லாம் கடந்த காலம் பிரச்சனையில நிறுத்தப்பட்டிருந்தது 1 மாசத்துக்கு மேல. அப்போ அந்த சூழ்நிலை உருவாயிடக்கூடாது. மக்களுக்கு இணக்கமான நாமளே முன்னிறங்கி போய் அந்த விஷயத்தை பேசும்போது அந்த மக்கள் பிரச்சனை என்னன்னா சார், போய் நேர்ல போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் முடிவு பண்ணிருக்காரு அப்படிங்கிறது வரவேற்கிறாங்க, எதிர்ப்பாங்க தாண்டி அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கிறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன முடிவு எடுத்திருக்கா, என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரு, என்ன ஐடியால இருக்காருங்கிறத தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க, தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது தனிப்பட்ட முறையில தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் கர்நாடக முதலமைச்சருக்கும் இடையான பிரச்சனை கிடையாது, 2 மாநில மக்கள் பிரச்சனை. இன்னைக்கு ஒருவேளை பேசுறாங்க அப்படின்னு கர்நாடக முதலமைச்சரும் நமக்கு ஏற்ற வகையில முடிவெடுத்தா அந்த மக்கள் விட்டுருவாங்களா அப்படின்னு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ இது சட்ட ரீதியா மட்டும் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க. இத்தனை வருஷமா நம்ம சட்ட ரீதியா எதிர்கொள்ளாம வேற எந்த வகையில எதிர்பண்டோம், நம்மளுக்கு கிடைச்சிருக்கா தொடரணும்ன்றாங்க. இன்னும் நம்முடைய வலிமையை காட்டணும், ஒற்றுமையை காட்டணும், அனைத்து இது கொடுத்து பேசுங்கன்னு சொல்றாங்க. சட்ட ரீதியா தீர்ப்பு வந்துருச்சு, ஒழுங்காற்று ஆணையம் சொல்லிச்சு, எல்லாம் சொல்லிச்சு, உத்தரவும் கொடுத்தாச்சு, தீர்ப்பும் வந்தாச்சு. தீர்வு கிடைச்சிருக்கா? நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்கறாங்களா? மழை இல்லாத, மழை இருக்கும் போதும் கொடுக்க இல்லாட்டியும் கொடுக்கணும் தான் தீர்ப்பு. ஆனா அவங்க கொடுக்கறாங்களா? 3500 கண்ணாடி தண்ணீர் திறந்து விட சொன்னாங்க சார், அதை கூட திறந்து விட மாட்டேன்னு சொன்னாங்களா? அப்போ நீங்க யுத்த களங்களே பேசி தீர்க்கப்படுது. அப்போ ஒரு வாய்ப்பு, இப்போ போறதுனால அது முடிஞ்சிருமா, தண்ணிய கொடுத்துருவானா அப்படியெல்லாம் இல்ல. அது டி.கே. சிவகுமார் முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்துகிறார். கூடிய விரைவில் அங்க சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால அமைச்சர்களை சந்திக்கிறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு, அனைத்து கட்சி எடுத்து கூட்டுறாரு, அடுத்தடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துட்டே இருக்காரு. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படி இல்லையே. அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, கர்நாடகா போலாங்கிற முடிவு எடுத்திருக்காரு, கூட ஒரு அமைச்சர் ஆமாங்கிறாரு, ஒரு அமைச்சர் இல்லைங்கிறாரு. ஒரே குழப்பமா தான் இருக்கு. சட்டமன்றத்தில் தான் தெரிய வருது சார். எதுவுமே நீங்க ஒரு அமைச்சர் தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், தெரியாம சொல்ல. இந்த சிஎம் முதலமைச்சருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம் ஆபீஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதான் காலங்காலமா இருக்கக்கூடிய விஷயங்கள். இருக்கலாமே, அவங்க ஏன் சொல்றாங்க இல்ல அவரு முதலமைச்சர் அறிவிக்கிறதா போற திட்டம் இல்ல இருக்கு அப்படின்னு. புதியவர்கள், இளைஞர்கள், சில இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க பெருசுபடுத்துவோம். நம்ம பிரச்சனைக்கு வருவோம். இப்ப அவரு சிவகுமார் கூட்டத்தை கூடுறாருன்னா டிஎம்சி 4000 டிஎம்சி தண்ணி 4 டிஎம்சி தண்ணி கொடுக்க சொன்னாங்க. இப்ப அங்க தண்ணியில கொடுத்துட்டா அவருக்கு பிரச்சனை வரும். அதனால வாங்க என்னுடைய பிரச்சனையில நீங்களும் பங்கு கொள்ளுங்கன்னு கூப்பிடுறாரு. டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க அப்ப என்ன சொல்றாங்க, டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, இதுக்கு என்ன பண்ணணும்? ஆனா நமக்கு அப்படி இல்ல. நமக்கு சட்டகம் முழுக்க நமக்கு பக்கம் இருக்குது. அப்போ நாம இப்ப கொடுக்காத நிலையில நம்ம பேசி பார்க்கலான்னு பண்ணோம். 2வது இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்ப பில்லு என்ன வருது, எப்போ வருது எல்லாம் தெரியாது. ஆனால் ஒருமித்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 57 எம்பிக்கள், இந்த 57 எம்பிக்களும் இந்த விஷயத்துல ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கிறத மத்திய அரசுக்கு உணர்த்திட்டோன்னு வைங்களேன், நமக்கு பாதகமான சூழ்நிலை எடுப்பதை அவர்கள் தவிர்ப்பார்கள். அதற்காக தான் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து இந்த விஷயத்தை தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். ஓகே, பேசுவோம். சார்,
வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பா எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. எங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாது, அந்த பெருமை தற்போதைய அரசுக்கு சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி திமுக. அவங்களுக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுறாங்க. இவங்ககிட்ட பேசி எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கட்சி திமுக அப்படின்னா, சட்டமன்றத்துல காவிரி தொடர்பான தீர்மானம் கொண்டு வரும்போது திமுக சொன்ன திருத்தத்தை மட்டும் ஏத்துக்கிட்டீங்க. அதாவது நீங்க வரலாறுகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்த கட்சி எதுன்னா திமுக. கச்சத்தீவிலிருந்து, காவிரியிலிருந்து, கல்வியிலிருந்து, முல்லை பெரியாறிலிருந்து, பல்வேறு துரோகம், நீட்டிலிருந்து, ஜல்லிக்கட்டிலிருந்து பல துரோகங்களை செய்த கட்சி திமுக. தமிழ்நாட்டில் என்னன்னா அரசியல் நாடகம். ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இந்த விஷயத்திலையும் அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. தண்ணி வந்துச்சுன்னா இயற்கையை கொடுத்த தண்ணி, அதனால உபரி தான் வந்தது, உங்களுக்கு பயந்தெல்லாம் அவர் திறந்து விடல. அதே சமயத்துல இங்க 2006 2011 திமுக ஆட்சி இருக்கும்போது 3 முறை தண்ணி வரல. அப்ப என்ன இது? அதனால தண்ணி மழை பெஞ்சது, அதனால வந்துச்சு. இப்போ என்னன்னா எல்னினோ, இயற்கை நம்மளுக்கு சாதகமா இல்ல, சட்டம் சாதகமா இருந்தாலும். அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டதுல ஒரு சந்தேகம் இருக்கு. டி.கே. சிவகுமார் ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமான ஒரு வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, நட்பு ரீதியாக, கூட்டணி சமயத்துல கூட அவர் கடைசியில சொன்னது, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொல்ற தனிப்பட்ட உறவு. திமுக கொண்டு வந்து தீர்மானம் திருத்தத்தை ஏத்துக்கிட்டாங்களே சார், ஏன் ஏத்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு தான் தண்ணி வரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் திமுக இருக்கு. அதன் திருத்தத்தை மட்டும் இல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கும். ஏற்கனவே பல வருடங்கள் இங்க ஆட்சி செய்தவர்கள் ஏதாவது நல்லது செய்வாங்க, அவங்க சொன்னா ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அதுல இவ்வளவு பெரிய உள்குத்து இங்க இருக்குதுன்னா, ஏன்னா இப்படி ஒரு தீர்மானத்தை மீண்டும் போட்டா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அன்னைக்கு உணரல. அப்ப சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எதிர்கட்சி தீர்மானம் ஒரு திருத்தம் கொண்டு வராங்கன்னா அது என்ன இதெல்லாம் பார்க்காம நீங்க சேர்த்துப்பீங்க, திருத்தத்தை ஏத்துப்பீங்க? இல்ல அப்படி ஏத்துக்கிறேன்னா அன்னைக்கு சூழ்நிலை. ஏன்னா திமுக சொன்னாங்க இப்படி ஒரு, ஏன்னா நீண்ட காலமா அதுவும் துரைமுருகன் இந்த நீர்வளத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இதே துரைமுருகன் என்ன சொன்னா எனக்கு இப்ப ஞாபகத்து வருது, நம்ம இந்த வேலூருடைய தண்ணியை சென்னைக்கு எது கொடுக்கணும்னு ஃபைட் பண்ணவர் அவரு. வேலூருடைய தண்ணிய சென்னைக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னவர் அவரு. வேலூருடைய பாலாற்று தண்ணியை சென்னை கொடுக்க மாட்டேன்னு சொன்னவரு துரைமுருகன். அப்படிப்பட்டவரு. சரி, ஆனா அன்னைக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு ஆளுங்கட்சி பொறுப்போட ஒரு ஆக்கப்பூர்வமாக இணைந்து செயல்படணும்னு சொன்னாங்க, உண்மைதான். ஆனா அவர்கள் நிலைப்பாட்டுல நேரத்துக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப, ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இந்த ஆட்சிக்கு எப்படியாவது அவதூறு அவப்பெயர் உண்டாக்கலாமா என்ற நிலைப்பாட்டில் தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் நாம யோசித்து முடிவெடுக்கணும், ஆராயணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது தமிழக. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக திமுக முயற்சி செய்யறாங்க.